பழம் அந்த மாதிரி. இந்த முருங்கை மரமும் நல்லா இருக்குது. சரி, நான் வந்து இந்த நெல்லிக்காய் மரம் இங்கே இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ், இது ஓரத்தில். நான் அதை வந்து உள்ளே தூக்கி வச்சுட்டேன். இங்கே இருந்துச்சு அந்த மரம், அதை தூக்கி நான் இங்கே வச்சுருக்கிறேன். இந்த இடத்துல நம்ம அந்த மாங்காய் மரத்தை தூக்கி வச்சிடலாம். மிளகா வந்து நம்மளுக்கு 3-4 குண்டு மிளகா காஞ்சிருக்குது. மொத்தத்தெல்லாம் இதை கட் பண்ணி எடுத்துடணும் இந்த கலைங்கள. செடி பெருசாகிடுச்சு, ஆனால் இந்த முறை சரியாக அப்படி மிளகா வைக்கல ஃப்ரெண்ட்ஸ். குண்டு மிளகா, நீட்டு மிளகா கூட எதுவுமே அப்படி அளவு எதுவுமே இல்லை. மறுபடியும் இப்போ தான் அது பாருங்கள் சின்ன சின்னதாக வருது. மற்ற சுற்றி இருக்கிற கிளைங்களெல்லாம் கட் பண்ணி விடணும். இதில் பாருங்கள் எவ்வளோ பக்க கிளை வந்திருக்குது காக்கடா செடியில். இதுலேயும் இன்னும் அரும்பு வரல. அரும்பு எப்போ பூ பூக்குமா என்னன்னு தெரியல. அது இந்த நிறைய நம்மளுக்கு அரும்பு வச்சுருக்குது இந்த முறை ஜாதி மல்லியில். இது பாருங்கள் எவ்வளோ பூ பூத்துருக்குதுன்னு சொல்லிட்டு தெரியுதா? எவ்வளோ பூ பூத்துருக்குது பாரு. முல்லைப்பூ செடி ஜாதி மல்லியை தாண்டி போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். மேலே பூ தான் எப்போ பூக்கும்னு தெரில. அதுலேயும் நம்மளுக்கு கரும்பு முருங்கையும் நல்லா இருக்குது. இது பாருங்க இலை வந்து ஒன்று மஞ்சளாயிட்டு இருக்குது. அது இன்னும் கொஞ்சம் நல்லா உயரமாக வந்தால் தான் முருங்கை வைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இதில் வந்து கத்திரிக்காய் செடியில் ஒரு 3 கத்திரிக்காய் வச்சு இருந்துச்சு. அதில் வந்து மழை தண்ணி போகாமல் அப்படியே நின்றுட்டு இருக்குது. நம்ம அதை தொட்டி மாற்றணும் அந்த செடியை. அடுக்கு செம்பருத்தியில் இன்றைக்கி ஒரு செம்பருத்தி பூத்து இருக்குது. இந்த ஷார்ட்ஸ் புஸ்டரில் கிள்ளிடலாமா? ஒரு செம்பருத்தி பூத்து இருக்குது. இந்த ஒரு செம்பருத்தி.